நான் பிரபாகரன், இலங்கை மத்திய வங்கியினுடைய திருவண்ணாமலை பிராந்தியத்துக்குரிய பிராந்திய முகாமையாளர். திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களை உள்ளடக்கிய திருவண்ணாமலை பிராந்திய அலுவலகத்தினால இலங்கை மத்திய வங்கியினுடைய ஒரு தேசிய ரீதியிலான ஒரு முன்னெடுப்பாக ஃபின்லீட் எக்ஸ்போ நிதி அறிவு கண்காட்சி என்கின்ற ஒரு செயற்பாட்டை இலங்கை மத்திய வங்கி நாடு பூராவும் செய்து வருகிறது. அந்த வகையிலே திருவோணமலையிலே நாங்கள் வருகின்ற 22ஆம் தேதி நாளைய தினம் திருவோணமலையினுடைய இந்து கலாச்சார மண்டபத்திலே நாங்கள் அந்த நிகழ்வினை செய்ய இருக்கின்றோம். இந்த நிகழ்வுடைய பிரதான நோக்கம் பொதுமக்களுக்கு நிதியியல் விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்துவதாகத்தான் அமைகின்றது. இந்த நிதியியல் விழிப்புணர்வு என்று சொல்கின்ற பொழுது உண்மையிலேயே பொதுமக்கள் தங்களுடைய பணத்தினை அல்லது தங்களுடைய சேமிப்பினை எவ்வாறு சிறந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்வது, அனுமதிக்கப்படாத திட்டங்களிலே ஈடுபடாமல் இருப்பது எவ்வாறு, அதே நேரத்திலே மோசடிக்காரர்களிடம் நிதி சம்பந்தமான மோசடிக்காரர்களிடம் சிக்காமல் இருப்பது எப்படி, நிதி நிறுவனங்களோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற போது எங்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்புகள், எங்களுக்குரிய உரிமைகள் போன்றவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நிதிசார் விழிப்புணர்வு, அதாவது இந்த கண்காட்சியினை நாங்கள் இலங்கை மத்திய வங்கி ஒழுங்குபடுத்தி இருக்கின்றது. இந்த கண்காட்சியிலே இலங்கையினுடைய மிக முக்கியமான நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் வருகை இருக்கின்றன. உதாரணத்துக்கு இலங்கை கொடுக்கடன் பணியகம், அதாவது கிரிப் என்று சொல்லுவோம். அந்த கிரிப்பினுடைய அலுவலகம் இங்கே நடமாடும் சேவையாக இருப்பார்கள். அவர்கள் பொதுமக்களுக்கான அவர்களுடைய கிரிப் தொடர்பான பிணக்குகளை தீர்த்து வைக்கின்ற அதே நேரத்திலே பொதுமக்கள் இலவசமாக தங்களுடைய அறிக்கையினை, அதாவது இந்த கிரிப் ரிப்போர்ட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அனுமதிக்கப்படாத நிதி நிறுவனங்களோடு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வர்களை சிறந்த முறையில் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நாங்கள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, அதாவது சிஎஸ்சி என்று சொல்லுவோம், கொழும்பு பங்கு பரிவர்த்தனையை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர்கள் அது தொடர்பான விழிப்புணர்வுகளை செய்வார்கள். அதே போல ஒரு பொதுமகன் ஒரு பங்கு பரிவர்த்தனையோடு, பங்கு சந்தையோடு தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் அவர் ஒரு புரோக்கர்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது அந்த ஷேர் புரோக்கர்ஸ் என்று அவர்களோடு தொடர்பு கொண்டுதான் அவர்கள் ஈடுபடலாம். எனவே ஷேர் புரோக்கிங் நிறுவனம் என்று வருவதற்கு இருக்கிறார்கள். ஸோ அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி நாங்கள் ஒரு கொழும்பு பங்கு சந்தையோடு நாங்கள் கூடிய கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்குரிய ஆரம்ப புள்ளியை நாளைய தினம் நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போல பாடசாலை மாணவர்களுக்காக நாணய நூதன காட்சியகம், அதாவது கரன்சி மியூசியம் தெரியும். கூடுதலான பாடசாலை பிள்ளைகள் இங்கிருந்து நாங்கள் கொழும்பு செல்கின்ற போது, ஒரு கல்வி சுற்றுலாவுக்கு செல்கின்ற போதுதான் நாங்கள் எங்களுடைய நாணயங்களை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது புராணாட்டு ருப்பியல் என்று சொல்லுவோம், புராதன காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எவ்வாறு நாணயம் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது என்பதனை நேரடியாக நாங்கள் பார்வையிடக்கூடியவாறும், அதே நேரத்திலே நாங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஞாபகார்த்த நாணய குட்டிகள் என்று சொல்லுவோம், 5000 ரூபாய் குட்டியாக இருக்கட்டும், 2000 ரூபாய், 1000 ரூபாய் தாள்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பாடசாலை மாணவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வு நாளைய தினம் இந்து கலாச்சார மண்டபத்திலே காலை 8:30 தொடக்கம் ஆரம்பமாகி மாலை 7 மணி வரை நாங்கள் இந்த நிகழ்வினை கொண்டு செல்ல இருக்கிறோம். அதே நேரத்திலே கூடுதலான தொழில்சார் நிறுவனங்கள், பிடிஏ, நைட்ரா போன்ற தொழில்சார், ஏடிஐ, அதாவது அட்வான்ஸ் டெக்னிக்கல் காலேஜ் போன்ற தொழில்சார் நிறுவனங்கள், அதே போல சிறு தொழில் முயற்சியாளருக்கு உதவுகின்ற ஐடிபி, கைத்தொழில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு, கைத்தொழில் அபிவிருத்தி சபை, அதே போல சிறு கைத்தொழில் பிரிவு, கச்சேரியினுடைய சிறு கைத்தொழில் பிரிவுகளும் வருகிறார்கள். அதே போல வங்கிகள், திருவண்ணாமலையிலே தொழிற்பாட்டிருக்கிற முழு வங்கிகளும் ஒரு பொதுமக்களுக்கான பைனான்சியல் லிட்ரஸி மெசேஜ், ஒரு நிதியியல் விழிப்புணர்வு செய்தியை வழங்குவதற்காக வருகிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சிறந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலநிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் அனைவருமே ஒரு தடவையேனும் அந்த கலாச்சார மண்டபத்துக்கு வருகிறது உங்களுக்கு நிதி சம்பந்தமான பிணக்குகளையோ தீர்த்து கொள்ளக்கூடிய அதே நேரத்திலே நீங்கள் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பமாக அமையும்.